சங்கர ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எல்லாருக்கும் நமஸ்காரம். தமிழ் மொழி மிகவும் உயர்வானது, சிறந்தது. ஸ்ரீ மகாபெரியவா தமிழ் மொழியை என்றைக்குமே ரொம்ப வசத்தியாக சொல்லுவா. ஒரு அன்பர் ஸ்ரீ மகாபெரியவா கிட்ட கேட்டாராம், தமிழ் மொழியின் சிறப்பு என்ன, ஏன் அது அவ்வளோ உயர்வான மொழி அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பெரியவா சொன்னாலாம், எந்த மொழிகளிலும் இல்லாத ழகரம் தமிழில் இருப்பது தான் தமிழுக்கு அழகு. தன்னுடைய நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகளில் கூட பெரியவா இதை நிறைய சொல்லியிருக்கா. தேடி கண்டுபிடித்தாலும் கிடைக்காத ழகரம் தமிழில் இருக்குது. சரியான உச்சரிப்போட தமிழை ழகரத்தோடு பேசும்போது அந்த தமிழ் அழகு. தமிழ் அப்படின்னா இனிமை, அழகு, நேர்த்தியான மொழி அப்படின்னும் பெரியவா சொல்லியிருக்கா. அப்படி உயர்ந்த தமிழ் மொழியின் மூலமாக தமிழின் அகர வரிசையில் அனுமனை, ராமபக்தனை வரிசைப்படுத்த போகிறோம். சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்து பட்டாபிஷேக வைபவம் வரை இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் கூர்ந்து கவனிச்சா தெரியும், எல்லாமே அகர வரிசையில் ஆ எனும் எழுத்தில் தொடங்குற மாதிரியே தான் அமைக்கப்பட்டிருக்கு. இதை முழுசாக நீங்கள் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் எவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ்மொழி. சுந்தரகாண்டத்தில் ஹனுமனை அகர வரிசையில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கா அப்படின்றது தெரிய வரும். இப்போது அந்த அகர வரிசை பட்டியல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ராமபக்தன் அனுமனை மனதில் தியானித்து கூர்ந்து கவனிப்போம். அனுமன் அலைக்கடலை அலட்சியமாக அடியெடுத்து அளந்து அக்கரையை அடைந்தான். அசோக மரத்தின் அடியில் அரக்கிகள் அயர்ந்திருக்க அன்னையை அடிபணிந்து அண்ணலின் அடையாளமாகிய அக்கணையாழியை அவளிடம் அளித்தான். அன்னை அனுபவித்த அளவற்ற அவதிகள் அநேகமாக அணைந்தன. அன்னையின் அன்பையும் அருளாசியையும் அடைந்தான் அனுமன். அடுத்து அரக்கர்களை அலரடித்து அவர்களின் அரண்களை, அகந்தைகளை அடியோடு அக்கினியால் அழித்த அனுமனின் அட்டகாசம் அசாத்தியமான அதிசாகசம். அனந்தராமன் அலைக்கடலின் அதிபதியை அடக்கி அதிசயமான அணையை அமைத்து அக்கரையை அடைந்தான். அரக்கன் அத்தசமுகனை அமரில் அயனின் அஸ்திரத்தால் அழித்தான். அக்கினியில் அயராமல் அர்ப்பணித்த அன்னை அவள் அதி அற்புதமாய் அண்ணலை அடைந்தாள். அன்னையுடன் அயோத்தியை அடைந்து அரியணையில் அமர்ந்து அருளினான் அண்ணல். அனந்தராமனின் அவதார அருங்கதை அகரத்திலேயே அடுக்கடுக்காக அமைந்ததும் அனுமனின் அருளாலே. இதை கவனிச்ச எல்லாரும் கண்டிப்பாக உணர்ந்திருப்போம், அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சிருப்போம். அனுமனின் அருளால் அகரத்தில் சுந்தரகாண்டம் தொடங்கி பட்டாபிஷேக வைபவம் வரை எவ்வளவு அழகாக தமிழ் மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. இது யாரால் எழுதப்பட்டதோ கண்டிப்பாக அனுமனின் அனுகிரகத்தால் நடந்தது. ஜெய ஸ்ரீராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.